தெக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அகிம்சை வழியில் நின்றவர், ஆங்கிலேயரை எதிர்த்தவர், இளைஞர்களுக்கு பிடித்தவர், ஈர நெஞ்சம் கொண்டவர், உலகம் போற்ற வாழ்ந்தவர், ஊக்கம் தந்த உத்தமர், எழுச்சி மிக திகழ்ந்தவர், ஏழ்மை நீக்க முயன்றவர், 5 ஆண்டு திட்டங்களை வகுத்தவர், ஒற்றுமை உணர்வை வளர்த்தவர், ஓயாது உழைத்தவர், அவ்வியம் துறந்த தூயவர். ஆகட்டும் என்று கூறி ஏற்றுக்கொண்ட தலைப்பினை ஏற்றி கூற வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. பாரத நாடு பார்க்கடல் பிளக்கும் என்று கூறினார் மகாகவி பாரதியார். அத்தகைய பாரத நாட்டிலே ஒளிமிகு சுடராய், கலங்கரை விளக்காய், மனிதர்களுள் மாணிக்கமாய் 1889 ஆண்டு மாளிகையிலேயே பிறந்து மிகவும் செல்வ செழிப்போடு வளர்ந்து பிறகு மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறையில் தன் வாழ்நாளை கழித்தார் என்றால் பலருக்கும் வியப்பாகத்தானே இருக்கும். அவர் வேறு யாரும் இல்லை, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவருடைய தந்தை புகழ் பெற்ற வழக்கறிஞர் ஆகையால் இவர் இளம் பருவத்திலேயே மிகவும் செல்வந்தனாக வாழ்ந்து வந்தார். நேருவுக்கு சுதந்திர இந்திய போராட்டத்தின் மீது எவ்வாறு ஈடுபாடு வந்தது? 1919 ஆண்டு பொது கூட்டத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலேயர் ஆட்சி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி துப்பாக்கிச் சூடு நடத்தி அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆண் பெண் என பலரையும் கொன்ற சம்பவம் தான் அவரது மனதை பாதித்து சுதந்திர இந்திய போராட்டத்தின் மீது ஈடுபட செய்தது. நேரு அவர்கள் காந்தியின் கொள்கையின் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர். காந்தியின் வழியிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட நேரு அவர்கள் குறுகிய காலத்தில் காந்தியின் நம்பிக்கைக்குரியவரானார். பிறகு ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் கொடியை ஏற்றும் சிறப்பு நேருவுக்கு வழங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவி வகித்த நேரு அவர்கள் தொடர்ந்து 17 ஆண்டுகள், அதாவது தனது இறுதி காலம் வரையிலும் பிரதமராக பணியாற்றி வந்தார். இதைத்தான் இந்திய மக்கள் அனைவரும் நவீன இந்தியாவின் சிற்பி நேரு அவர்கள் என்று அன்போடு அழைத்தனர். இவரது ஆட்சி காலத்தில் இந்தியா எதிர்காலத்தை நோக்கி பயணித்தது. பிறகு 1951 ஆண்டு இந்திய திட்டக்குழுவை உருவாக்கி 5 ஆண்டு திட்டத்தை கையில் எடுத்தார் நேரு அவர்கள். முதல் 5 ஆண்டு திட்டம் தொழிற்சாலைகள், அரசாங்க தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயத்தில் முதலீடு வலியுறுத்தியது. மேலும் தொழிற்சாலைகள் அதிகப்படுத்துதல், கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்கி இயந்திரங்கள் போன்றவை தனியாரிடம் போவதை தவிர்த்து அரசாங்கமே எடுத்து செயல்படுத்த திட்டமும் விட்டுள்ளார். விவசாய கிடங்குகள், அணை கட்டுதல், விவசாய உற்பத்தி உரங்கள் உபயோகிக்கப்படுவதை சிறைப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்தியா எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க திட்டமும் விட்டுள்ளார். இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றமே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவதில் தான் உள்ளது என்பதை நன்கு உணர்ந்த நேரு அவர்கள் அனைத்திந்திய மருத்துவக் கல்லூரிகள், இந்திய தொழில்நுட்ப கழகம், தேசிய வேளாண்மை கழகம் என அரசாங்க உயர்கல்வி நிறுவனங்களையும் நிறுவினார். இலவச கட்டாய கல்வியை செயல்படுத்தி ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களையும் துவங்கினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டையும் நிறுவினார். எனவே இத்தகைய புகழ்பெற்ற நேரு அவர்கள் நம் பாரத மண்ணோடு கலந்து நம் அனைவரின் மனதிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே அவரை மறவாமல் அவரின் புகழை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.